வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. சக்கரவர்த்தி வீட்டில் 2 குடும்பத்துக்கும் சண்டை கைகலப்பு நடக்குது. அது எல்லாத்தையும் விலக்கி விடுறாங்க. எதுக்காக எப்பேற்பட்ட குடும்பத்தில் நீ போயிட்டு வாக்கு பண்ணுமான்ட்டு சக்கரவர்த்தி அஞ்சலிக்கு சொல்கிறாரு. என் குடும்பம் அவ்வளோ மட்டமாக போச்சுன்ட்டு திரும்ப 2 பக்கம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக இவ்வளோ தூரம் 2 பேர் ஈகோவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எங்கள் 2 பேரை கல்யாணத்தை நீங்கள் நடத்தியே வைக்க மாட்டீங்களான்ட்டு இவன் வேணாமான்ட்டு அவன் என் பையனே கிடையாதுன்ட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு. உன் பையன் இல்லைன்னு ஆயிடுச்சுல, நான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு அது எப்படி முடியும்ன்ட்டு இவர் கேட்குறாரு. அப்படின்னாக்கா இப்போ நடந்த விஷயங்களுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்காக நீ என் பொண்ணு கேட்கணும்னு சொல்லும் அது முடியாது, என் பையனை இல்லைன்னு ஆயிடுச்சு, எப்படியா நான் போட்டேன்ட்டு இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உறவு கொண்டாடிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை கேட்டதும் அஜய் சொல்கிறாரு, என் குடும்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது, அப்படி என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சு தான் அந்த கல்யாணம் நடக்கணுனாக்கா அப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்கிறாரு. இவன் தேவையாம்மா உனக்குன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணணும் தெரியாமல் முழிக்கிறாங்க. சந்தோஷப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவி பாட்டி ஜூஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நான் உன்னை என்னவோ நினச்சிமா, பரவாயில்ல, இப்போ நீ கண்ணனை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மனசு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைச்சதை சந்தோஷமாக வாழ்ந்துக்கணுமே இல்லைன்ட்டு இவங்க அந்த நேரத்தில் நடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் விஸ்வநாதன், கண்ணன், அர்ஜுன் 3 பேர் வந்து நிற்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, ஆஃபீஸ் போகலான்னு கேட்குறாங்க. அவர் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா கண்ணனும் அர்ஜுனும் சொல்லிடுறாங்க நடந்த விஷயங்களாம். அம்மாவும் அண்ணியும் அங்கே போயிருக்காங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படியான்ட்டு கேட்டு ரொம்ப ஷாக்கான மாதிரி புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க பல்லவி. அதுக்கப்புறமா பார்வதி அவங்க மாமியாரை வந்து நிற்கிறாங்க. இவர் பிடிச்சி திட்டுறாரு. நான் உனக்கு அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் போகக்கூடாதுன்னுட்டு, இப்போ நீ அங்கே போனதுக்காக அவன் என்கிட்ட சவால் விட்டுருந்தான், ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சுல, அவன் ஒரு ஈகோ பிடிச்சிவேன், அந்த ஈகோவில் அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், போனால் போகுதுன்னு பார்த்தா அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், அந்த மாதிரி அசிங்கம் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், என் பேச்சு மீறி நீ எதுக்காக போனேன்ட்டு, நாங்கள் போனது தப்பு தாங்க, என் பையனுக்காக தான்ட்டு எனக்கு மட்டும் அக்கறையில் அவன் மேலே, அவன் இவ்வளோ தூரம் குடும்பத்து மேலே ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அந்த பொண்ணு தான் முக்கியன்னு போனான், அவன் தேவையில்லைன்ட்டு நான் சொல்கிறேன், அவனை எதுக்காக நீ போன்ட்டு, ஏன் பார்வதி நீ தடுக்கக்கூடாதான்ட்டு பல்லவி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அத்தை கண்காலங்க இருப்பா, அதனால் அவள் போயிட்டுருப்பா, அவன் மேலே தப்பு இருக்காதுன்ட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு. ஏன் மாப்பிள்ள, நீங்கள் முதல்ல அதை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இருந்தாக்கா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்காதுன்ட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சே பேசிக்கிட்டீங்களான்ட்டு நீங்கள் தலையிடாதமான்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாண்டி, 2ஆம் தரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனேன் என் தப்புடின்ட்டு அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்குறாங்க. வேணான்னு சொல்லிக்கிறேன், நீ எதுக்காக போனோன்னிட்டு ருக்குமணி கேட்குறாங்க. நான் பையனுக்காக தான் போனோன்ட்டு எனக்கும் அக்கறை இருக்குது, அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சதில்ல, நானே பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவன் சரியாக இருந்தானாக்கா எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நிற்குதுன்னு, இவ்வளோ வருஷமாக எப்போவுமே என் பேச்சு மீறி நீ பண்ணதே கிடையாது, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு விஸ்வநாதன் கிருஷ்ணவேணிக்கு திட்டும்போது பாவம் அத்தை பாசத்தில் போயிட்டாங்க, அதை தடுத்துருக்கலாம் பார்வதி கூட சொல்கிறாங்க பல்லவி. அவ என்ன பண்ணுவான்ட்டு இவர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி யாருமே எதுவுமே பேசாதீங்க, இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்ததில், அப்போது பையனால் தான் நான் போனோம் போது இப்போ நான் அவங்க பொண்ணு கேட்டு போனோன்ட்டு அவன் எப்படி திமிர் பிடிச்சி பேசுகிறான், அந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னாக்கா என்னோடய ஃப்ரெண்டு மார்கதரிசி சொன்னது நிஜமாயிடாதா, அவன் சொன்னானே நம்ம பேசி வச்சு தான் அவனை வெளியில் அனுப்பிட்டோன்ட்டு அது சொன்னது நிஜமாயிடாதான்னுட்டு இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பார்த்தாக்கா மார்கதரிசியோட பேச்சை காப்பாற்றுறதுக்காக இவர் அஜயோட கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டார மாதிரி தெரியுது. எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே அந்த கல்யாணத்தை பற்றி அவனை பற்றி அந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது, நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. இதை பார்த்ததை பல்லவே எல்லோரும் வருத்தப்பட்டாலும் பல்லவி மட்டும் சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.